அக்கினிமயமான நாவுகளை பற்றிய தியானம். நாள் 46. திறப்பிலே நின்றிட. எசேக்கியேல் 22 அதிகாரம் வசனங்கள் 29-30. தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நரகத்தின் ஒரு தெய்வீக வெளிப்பாடு என்ற புத்தகத்தை நான் எழுதிய போது தேவன் எனக்கு முதலில் காட்டிய பல விஷயங்களை மீண்டும் என் நினைவுக்கு கொண்டு வருகிறார். நாம் தேவனுடைய மிகப்பெரிய அசைவின் காலத்தில் இருக்கிறோம் என்பதை அவர் எனக்கு வெளிப்படுத்தி வருகிறார். அதே சமயம் இது நம்முடைய சமூகத்தில் பலர் தேவன் மீதான பயபக்தியை இழந்துவிட்ட ஒரு காலமாகும். எல்லா வகையான வக்கரங்களும் பரவலாய் வெறுப்பும் அடிக்கடி கொலைகளும் இங்கே நடைபெறுகிறது. பல ஊழியர்களும் கூட எல்லாம் சரிதான் என்ற மனநிலையை வளர்த்துக் கொள்கிறார்கள். இன்று உண்மையாய் பரிந்து பேசி ஜெபிக்கும் ஜெப வீரர்கள் நமக்கு மிகவும் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் திறப்பிலே நின்று நம் நாட்டிற்காகவும் இந்த உலகத்திற்காகவும் ஜெபிக்கிறவர்கள். சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க ஜெபத்திற்கு வல்லமை உள்ளது. ஏனெனில் அது பரிந்து பேசும் ஜெப வீரரை சர்வ வல்லவரோடு இணைக்கிறது. தேவனிடம் பேசுவதற்கும் அவரிடம் கேட்பதற்குமான ஐக்கியமுள்ள ஒருவரை நீங்கள் சந்திக்கும் போது அந்த தனி மனிதன், அந்த மனுஷி தனது ஆவிக்குரிய ஜெபத்தோடு தயக்கமின்றி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நடத்த தயாராக இருப்பதை காணலாம். பரிந்து பேசும் ஜெபத்தை செயல்படுத்த விரும்பும் விசுவாசிகளுக்கு அவசியமாய் இருக்க வேண்டிய சில மனப்பாங்குகள் மற்றும் குணங்களை பார்ப்போம். முதலாவதாக, பரிந்து பேசுபவர்களாக இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்காய் பரிந்து பேசுகிறார்கள் என்பதையும், நாம் பரிந்து பேசும்போது தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாய் இருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 7 அதிகாரம் வசனங்கள் 24-26 முடிய இவ்வாறாய் சொல்லுகிறது: இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின புத்தகத்தில் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து இப்போது பரலோகத்திலுள்ள மகத்துவமான சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் நமக்காக தம்மையே தியாகம் செய்தார். இப்போது அவர் பிதாவிடம் திரும்பி இருப்பதால் நமது ஆவிக்குரிய பாதுகாப்பிற்காக அவர் பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு சற்று முன்பு பிதாவிடம் ஜெபித்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 17 அதிகாரம் 9-24 உள்ள பகுதியில் இருந்து நம்முடைய இரட்சகர் பின்வரும் காரியங்களை கேட்கிறார். முதலாவது, இயேசு கிறிஸ்து பிதாவோடு ஒன்றாக இருப்பது போல விசுவாசிகளும் ஒன்றாக இருப்பதற்காகவும், அவருக்கு பிதாவோடு இருக்கும் அதே சந்தோஷம் அவருடையவர்களுக்கும் இருப்பதற்காகவும், நாம் தீங்கில் இருந்து காப்பாற்றப்படும்படியாகவும், தேவனுடைய சத்தியத்தில் நாம் பரிசுத்தமாக்கப்படும்படியாகவும், மற்ற விசுவாசிகளுடனும் பிதாவுடனும் குமாரனுடனும் ஒற்றுமையாக இருக்கும்படியாகவும், இந்த ஒற்றுமையின் காரணமாக நாம் நற்செய்தியின் சத்தியத்தின் உலகத்திற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றும், ஒரு நாள் நாம் இயேசுவோடு ஜீவித்து அவருடைய மகிமையை காண வேண்டும் என்றும் இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து பிதாவிடம் கேட்கிறார். எனவே நாமும் ஜெபிக்கும் போது நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இதே வழியில் பரிந்து பேசலாம். அவருடைய நாமத்தில் நாம் பிதாவிடம் ஜெபிக்கலாம் என்றும் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் கிடைக்கும் என்றும் இயேசு கூறுகிறார். மத்தேயு 18 அதிகாரம் வசனங்கள் 19-20 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். யோவான் 14 அதிகாரத்தில் வசனங்கள் 12-14 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ
குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றும் வேதம் உறுதியளிக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காய் வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நாம் வார்த்தைகளை இழக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் நம் சார்பாக பரிந்து பேசுகிறார். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காய் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு தெரிவிக்கிறார். நாம் எப்போதும் ஜெபத்தை ஒரு கடினமான பணியாக பார்க்கவே கூடாது. ஏனென்றால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன்.